விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேரோடு கொல்லக்கூடிய களைக்கொல்லி. ஏன்னா விவசாய நண்பர்கள் நிறையா பேருக்கும் களைக்கொல்லிகளை பற்றி நிறையா டவுட் இருக்குது. களைக்கொல்லி எப்போ அடிக்கணும், களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கணுமா, களை முளைச்ச பிறகு இருக்கணுமா, இப்போ பயிரும் களையும் சேர்ந்து இருக்கும்போது என்ன களைக்கொல்லி அடிக்கணும் அப்படின்றத பற்றி தான். இந்த இதில் பார்த்திங்கன்னா எதை பற்றி பேச போகிறோம்னா, தேர்திறனற்ற களைக்கொல்லி. தேர்திறனற்ற களைக்கொல்லி அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து நான் செலக்டிவ் அப்படிம்பாங்க. நான் செலக்டிவ்னா எல்லா விதமான களையும் கொல்லக்கூடியது. அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா. இந்த வேளாண் பீடியா சேனலை வந்து நிறையா விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஜாயின் பட்டனையும் அமுக்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. மேலும் இந்த தகவல்கள் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் செலக்டிவ் ஹெர்பிசைடை பற்றி பார்ப்போம். நான் செலக்டிவ்னா என்னது? இது வந்து போஸ்ட் எமர்ஜென்ஸ்னால் களை முளைத்த பிறகு அடிக்கக்கூடிய களைக்கொல்லி. களை முளைத்த பிறகு எல்லா வகையான களையும் நான் செலக்டிவ் அப்படின்னா அங்கே பயிரில் கண்ணில் செடியில் எதெல்லாம் படுதோ, இப்போ ஒரு வயல் எடுத்துட்டிங்கன்னா வயலில் என்னென்ன பயிர் களைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா எது மேலெல்லாம் பச்சையாக இருக்கிறது மேலே படுதோ அது எல்லாத்தையும் கொல்லக்கூடியது தான் இந்த நான் செலக்டிவ். இந்த நான் செலக்டிவில் 2 வகையான டைப் இருக்குது, 2 வகையான களைக்கொல்லி இருக்குது. அதில் எது பெஸ்ட்டு, ஏன் இதை உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பார்த்து போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 வகையில் என்னென்னா, கிளைஃபோசேட் அப்படின்னு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னொன்று வந்து குளுஃபோசினேட் அமோனியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளைஃபோசேட் வந்து நிறைய பேர் உபயோகப்படுத்தியிருப்பீங்க. இது வந்து 41% எஸ்எல், 41% எஸ்எல்னு இருக்கும். இன்னொன்று வந்து குளுஃபோசினேட் அமோனியம். இது புதுசாக இருக்குது, குளுஃபோசினேட் அமோனியம். இதுவும் 13.5% எஸ்எல். எஸ்எல்னால் சாலுபிள் லிக்விட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் குளுஃபோசேட் பயன்படுத்தியிருப்பீங்க, குளுஃபோசினேட் அமோனியமும் பயன்படுத்திங்க. இதில் என்னென்ன பிராண்ட் நேம் இப்போ இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளைஃபோசேட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டப்ன்றது மான்சாண்டா கம்பெனியில் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேயர்ட்ட இருக்குது. அப்புறம் வந்து கிளைசல் வந்து எக்ஸல் கம்பெனி, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் மீரா. இது ரெண்டுமே லிக்விட் மருந்துங்க, 41% எஸ்எல்ல வரும். அதுக்கடுத்து எக்ஸல் மீரா அப்படின்றது இது வந்து சுமிட்டமோ கம்பெனியில். இது வந்து கிரானுல் ஃபார்மில் வரும், 100 கிராம் 200 கிராம், ஒரு பாக்கெட் 100 கிராம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து டாப்பர் அப்படின்ற பேரில் எக்ஸல், இது வந்து கிறிஸ்டல் கம்பெனியில் இருக்குது. இது வந்து குருண பருவத்தை WG ஃபார்முலேஷன் இருக்கும். இது வந்து எஸ்எல், இது லிக்விட் ஃபார்முலேஷன் இருக்குது. இது வந்து நான் மேஜரான உள்ள கம்பெனி மட்டும் சொல்கிறேன். இது தவிர கிளைஃபோசேட் வந்து ஏகப்பட்ட கம்பெனியில் இருக்குதுங்க. நல்ல கம்பெனியாக பார்த்து, நம்ம இந்தியன் கம்பெனியாக பார்த்து நம்ம உபயோகப்படுத்திட்டோம்னா நல்ல தரமானதாக இருக்கும். விலையும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குங்க. இப்போது கிளிஃபோசினேட் அமோனியம் வந்து எந்தெந்த பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா அப்படின்ற பேரில் இருக்கும். பாஸ்தா அப்படின்ற பேரில் வந்து BASF கம்பெனியில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். இன்னொன்று வந்து நிறைய பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் பவர் அப்படின்றது வந்து UPL கம்பெனியில் இருக்கு. நான் எல்லாம் படம் போடுறேன் பாருங்கள். ஸ்வீப் பவர் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட UPL கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் வந்து ஃபெரியோ அப்படின்ற பேரில் ஸ்வால் கம்பெனியில் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளுஃபோசினேட் அமோனியத்தோட உங்களுக்கு இதுங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து விலை பார்த்தீங்கன்னா இது ஒரு 450 ரூபா வரைக்கும் லிட்டர் இருக்கும். இது வந்து 650 700 வரைக்கும் லிட்டர் இருக்கும். இது வந்து ஏக்கருக்கு வந்து 1 லிட்டர் பெர் ஏக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 100 மில்லி 10 லிட்டர் டேங்க்குக்கு. இது வந்து 150 மில்லி வரைக்கும் 10 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து சேர்த்து பிழிஞ்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா pH இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து தேவையில்லைம்பாங்க, ஓகேங்களா. எலுமிச்சம்பழம் தேவையில்லை. இது வந்து சிஸ்டமிக்னா ஊடுருவி பாயக்கூடியது, அதாவது இந்த சிஸ்டமிக்கோட முக்கியம் என்னென்னா, நீங்கள் வந்து செடி இங்கே இருக்குது, பயிர் மேலே அடிக்கிறீங்க, முக்கியமாக கோரை கிழங்கு வகை இல்லையா, கிழங்கு வகை அது அழிக்கிறதுக்கு உள்ளே ஊடுருவி அந்த ஃப்ளோயம் வழியாக போய் உள்ள வேர் மூலியமாக போய் கிழங்கு வரை இதை கொல்லும், ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிழங்கை நீங்கள் அழிக்கணும், கோரையை அழிக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளைஃபோசேட் முக்கியம். இது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், பயிர் எங்கே இருக்குதோ
இலை எங்கெங்கெல்லாம் பச்சையாக இருக்குதோ அதை மட்டும் கொல்லும். இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, காடு வந்து வறண்டு கிடக்குது, அறுவடை முடிச்சாச்சு, இன்னும் வந்து அடுத்த பயிர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30 நாள் அல்லது 60 நாள் இருக்குது அப்படின்ற பயிர் அப்படின்ற சமயத்தில் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. தண்ணி பாய்ச்சிட்டு ஈரம் இருக்கும்போது ஒரு வாரத்தில் எல்லா களையும் முளைச்சி வரும். அப்போ வந்து நீங்கள் கிளைஃபோசேட் அடித்து விட்டிங்கன்னா கோரை கிழங்கு எல்லாமே செத்துரும். அதுக்கப்புறம் ஒரு உழவு ஓட்டிட்டு திருப்பி நம்ம பயிர் போகலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பயிர் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். இன்டர் கிராப்பாக வந்து உங்களுக்கு வந்து தென்னை, வாழை அப்படி போடுறாங்க வச்சுங்களேன், 6க்கு 6 அடி இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நடுவில் வந்து களைகள் முளைத்து வரும். அந்த நடுவு களைகளில் இந்த வாழை மேலேயோ தென்னை மேலேயோ படாமல் இப்படி அடிச்சிங்கன்னா இதில் உள்ள களைகள் எல்லாம் செத்துருங்க. இதுக்கு வந்து இன்டர் கிராப்பாக இருக்கிற இடத்துல வந்து இது கட்டாயமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வாழைக்கும் தென்னை போன்ற பயிர்களில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து பயிர் வந்து கிளைஃபோசேட் வந்து பயிர் முழுவதுமாக காயும் வேர் வரை போய் கட்டுப்படுத்துங்க. இது வேர் வரைக்கும் போகாது. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 2 இதுலேயுமே வந்து களைகள் எப்படி அடிக்கணும்னா, களை முளைத்த பிறகு 2 முதல் 3 இலைகள், அதாவது 1/2 அடி 1 அடிலாம் போகக்கூடாதுங்க. களை முளைச்சி ஒரு 3 அடி, ஒரு 1/2 அடி, 2லேருந்து 3 இலை இருக்கும்போது அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் கிடைக்கும். இதுவும் அதே மாதிரி தான் 2 முதல் 3 வரை அடிக்கணும். முக்கியமாக வந்து தரையில் வந்து ஈரம் இருக்க வேணும். மிதி ஈரம் வந்து கட்டாயமாக இருக்கணுங்க. மிதி ஈரம் இருக்கணும். மிதி ஈரம் இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து உள்ளே எடுத்துக்காது. அதனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து சரியாக வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கிளைஃபோசேட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரெசிடியூ இருக்காது, உடனடியாக வந்து இது அந்த டீக்ரேட் ஆகி மண்ணில் சரியாயிரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த கிளைஃபோசேட்டோட அட்வான்ஸ் ஃபார்முலேஷன் தான் குளுஃபோசினேட் அமோனியம். ஆனால் இதில் நீங்கள் கோரையோ கிழங்கோ அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளைஃபோசேட் தான் போகணும், குளுஃபோசினேட் அமோனியம் போகக்கூடாது. ஏன்னா குளுஃபோசினேட் அமோனியம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கோரையில் வந்து மேல் பகுதி மட்டும்தான் சாகும், கிழங்கு அப்படியே இருக்கும். அடுத்து ஒரு 30 நாள் கழித்து தண்ணி பாய்ச்சணும்னா இந்த கிழங்கு முளைத்து வரும். ஸோ இதுதான் அடிப்படையான ஒரு வித்தியாசங்கள். ஆனால் அன்பான விவசாய பெருமக்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ அல்லது விவசாயத்தை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த 944 33 58 494 என்ற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ அனுப்பி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.